அனைவருக்கும் வணக்கம். மாரல் ஸ்டோரி 34. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அவங்க மாலுக்கு போயிட்டு நல்லா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நல்லா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு காரில் ஏறுறதுக்காக வர்றாங்க. அப்போ ஒரு வயசான பாட்டி இவங்க கிட்ட வந்து, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிட்றதுக்கு காசு தாங்கன்னு சொல்லி கையேந்தி நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த கணவருக்கு ஒரு மாதிரி இருந்தது. இவர் ஒரு 100 ரூபாய் எடுத்து அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டார். இப்போ இந்த மனைவி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு கோவமாக வருது. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஏன் அந்த பாட்டிக்கு 100 ரூபாய் கொடுத்தீங்க? 10ஓ 20ஓ போட்டிருக்கலாம்ல, நீங்கள் என்ன கர்ண பரம்பரையா அப்படின்லாம் கேட்டு திட்டுறாங்க. இவர் சொல்கிறாரு, இப்போ நம்ம பெரிய மாலுக்கு போனோம், அங்கே உனக்கு துணி எனக்கு துணி எடுத்தோம், பிள்ளைங்களுக்கு துணி செருப்பு எல்லாமே எடுத்தோம். ஒரு பெரிய ஹோட்டல் போயிட்டு நம்ம 2 பேரும் நல்லா சாப்பிட்டோம். இப்படி லட்சமாக செலவழிக்கிறதுக்கு கூட யோசிக்காத நம்ம ஒரு 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கணும்? இதனால அந்த அம்மா நல்லா வயிறார 2 வேளை சாப்பிடுவாங்க. அந்த 2 வேளையும் நம்மளை நினச்சிப்பாங்க. அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில் ஒரு 3 விஷயம் எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம நல்ல விஷயங்களெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த அம்மா கேட்குறாங்க, அப்படி என்ன 3 விஷயம் அது அப்படின்னு சொல்லி. அது கணவர் சொல்கிறாரு, டிசபிலிட்டி, டிசீஸ், டெத். டிசபிலிட்டினா இயலாமை, டிசீஸ்னா நோய், டெத்துனா இறப்பு. இது 3 எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியாது. ஆனால் நம்ம நல்ல விஷயம் செஞ்சோம், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணோம் அப்படின்னா கடவுள் இந்த 3 விஷயத்தையும் தள்ளி போடுவார் அப்படின்னு சொல்லி இந்த கணவர் சொல்கிறார். இதை கேட்டோன்னா அந்த மனைவிக்கு கண்கள்லாம் கலங்கிடுச்சு. இந்த குறளில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்ன அப்படின்னா, நாச்சற்று விக்குள் மேல் வாரா முன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அதாவது நமக்கு நோய்கள்லாம் எப்போ வரும்னே தெரியாது, அதுக்கு முன்னாடி நல்ல செயல்களெல்லாம் விரைந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நீதி. நன்றி, வணக்கம்.